ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவு யூஸ் பண்ணி சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பூண்டு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது பூண்டு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டு பல்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்டா அரைச்சிருக்கேன், அது சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது. இப்போ முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருந்தா போதும். முறுக்கு செய்யறதுக்கு இந்த ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ண போறேன். இந்த கார்னர்ஸை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் முறுக்கு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ண முறுக்கு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படியே கையில் போட வரலன்னா கரண்டி வச்சு போடுங்க. இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும். அடங்கினதுக்கு அப்புறம் எடுங்க, அப்பதான் நல்லா பொறப்பொறான்னு இருக்கும். இல்லைன்னா வேகாம கொஞ்சம் சூவியா இருக்கும். நமக்கு பூண்டு முறுக்கு சூப்பரா பொறப்பொறன்ட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.